இன்னைக்கு எங்க வீட்டில் இருக்க ரோஜா பூக்களோட கலெக்ஷனை பார்க்கலாம். இது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். நிறைய பூக்கள் பூக்கும். பூக்களோட இதழ்கள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இலைகளும் அப்படிதான் இருக்கும். இது டார்க் பிங்க் கலர் பட்டன் ரோஸ். இது கொத்து கொத்தா பூக்கும், நிறைய பூக்கும். இது பேபி பிங்க் கலர் பட்டன் ரோஸ், புதுசாக வாங்கினது. இது டபுள் கலர் ரோஸ், பூக்கள் இப்போதைக்கு இல்லை. இது ரெட் கலர் பட்டன் ரோஸ். இதோட இதழ்களும் குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லோ கலர் பட்டன் ரோஸ். முதல்ல டார்க் எல்லோ கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேட் ஆகி கொஞ்சம் லைட் கலரில் மாறிடும். இது பிங்க் கலர் கிளைம்பர் ரோஸ், அதனால இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நிறைய பூக்கள் பூக்கும். இந்த ஒயிட் கலர் ரோஸ் காமனாக எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கும். செடி சின்னதாக இருந்தாலும் நிறைய பூக்கள் பூக்கும். எப்போவும் இதில் பூக்கள் இருக்கும். இது 7 days ரோஸ். பூக்கள் நல்ல பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது லாவெண்டர் கலர் ரோஸ். முதல் நாள் ஃபுல்லாகவே லாவெண்டர் கலரில் இருக்கும், அடுத்த நாள் ஓரங்கள் ரெட் கலரில் மாறிடும். இந்த ரெட் கலர் வெல்வெட் ரோஸை ரொம்ப கவனிக்கிறதே கிடையாது, ஆனாலும் அது அடிக்கடி பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு சரியான உரங்கள் கொடுத்து பார்த்துக்கணும், அப்போ இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும். இதுவும் ரெட் வெல்வெட் ரோஸ் தான். நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல இருக்கிறதுனால இதில் நிறைய பூக்கள் பூக்கும். இது ஒரு வித்தியாசமான பிங்க் கலர் நாட் ரோஜா. இதோட இதழ்கள் சாதாரண ரோஜா இதழ்கள் மாதிரி இல்லாமல் கட் பண்ணி விட்டால் எப்படி ஒரு பேட்டர்னில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதோட பூக்கள் ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். இந்த செடியில் எப்போ பார்த்தாலும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் 7 days ரோஸ் தான். முன்னாடியெல்லாம் நர்சரியில் தேடினாலும் கிடைக்காது, இப்போ அநேகமாக எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கிது. நிறைய பூக்கள் பூக்கும், பூக்கள் நல்ல பெருசாகவும் இருக்கும். எல்லா பூக்களும் பிடிக்கும்னாலும் இந்த 7 days ரோஸை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த எல்லோ கலரை ரொம்ப நாளாக தேடினதுனால என்னமோ எங்கே பார்த்தாலும் அதை வாங்கணும்னு தோணும். இப்போ என்கிட்ட இதில் 3 செடி இருக்குது. இந்த செடியை நான் வாங்கும்போது இதில் பூக்கள் வயலட் கலரில் இருந்தது. இப்போ இதில் இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிளாக் ரோஸ், பிளாக் வெல்வெட் ரோஸ்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன செடி இருந்தது, ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும். என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு அது காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் எந்த நர்சரியில் போனாலும் பிளாக் ரோஸை தான் தேடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிது. அதுவும் ரொம்ப பெரிய செடியாகவே கிடச்சிது. நிறைய மொட்டுக்கள் இருந்தது. ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் வீட்டில் அது பூக்க ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த பூக்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி பூக்கள்லாம் எங்கள் ஊரில் பூக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் தான் வாங்கினேன். நிறைய பூக்கள் பூக்கலைன்னாலும் எப்போவாது இதில் பூக்கள் பூக்குது. இது இப்போ ரீசெண்டாக வாங்கின டபுள் கலர் ரோஸ். இது எட்வர்ட் ரோஸ். நல்ல வெயில் இருக்கக்கூடிய இடத்துல வச்சா நிறைய பூக்கள் பூக்கும். இந்த ரோஸ் ஒரு டபுள் ஷேடில் வரும். எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். நிறைய பூக்கள் பூக்கும். இது காஷ்மீர் ரோஸ். பார்க்குறதுக்கு நாட்டு ரோஜா மாதிரியே இருக்கும். நிறைய பூக்கள் பூக்கும். இந்த செடியில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் முட்களே இருக்காது. முள்ளில்லாத ரோஜா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ரோஜாவை நம்பி வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் ரோஜா செடிகளில் பூக்கள் இப்போதைக்கு இல்லை, அதனால அதை எடுக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நன்றி.